Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து input box concept பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம previous வீடியோல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க message boxல வந்து எப்படி values வந்து display பண்றது அப்படிங்கறத வந்து different methodல வந்து நம்ம பார்த்திருந்தோம். அந்த message boxல வந்து எப்படி buttons வந்து நம்ம fix பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருந்தோம். button styles concept. இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க input concept தான் நம்ம பார்க்க போறோம். input function யூஸ் பண்ணி எப்படி நம்ம message boxல வந்து நம்ம value வந்து display பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். First நான் என்ன பண்றேன், developer tab click பண்ணிக்கிறேன், visual basic application ல போயிடுறேன். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு module insert பண்ணிருக்கோம். அந்த மாடியூலுக்கு வந்து நம்ம rename பண்ணிருக்கோம் input box 1 ன்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா sub procedure வந்து input box example 1 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா input box அப்படினு சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு கல்லணை ஒயிட்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இங்க டிஸ்ப்ளே பண்ணுதுங்கிறது உங்களால இங்க வியூ பண்ண முடியும். ஒரு விண்டோ வந்திருக்கு. அந்த விண்டோல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் டெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு இருக்கு. இங்க வந்து வெல்கம் டு கல்லணை ஒயிட்ன்றது வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் கிடையாது. இது வந்து ப்ராம்ப்ட் கண்டென்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இங்க வந்து ஓகே பட்டன், கேன்சல் பட்டன் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ இதுல வந்து நான் ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றேன் அப்படினாக்க என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இது எங்கேயுமே போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் வந்து அது இன்ஆக்டிவா இருக்கும். பட் நமக்கு அந்த இன்புட் பாக்ஸ் மட்டும் நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினாக்க அந்த இன்புட் பாக்ஸ்ல நம்ம ஏதாவது வேல்யூ பாஸ் பண்றோம் அப்படினாக்க அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள்ல போயிட்டு நான் ஸ்டோர் பண்ண போறேன். என்னன்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் x அப்படின்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெளில கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு எரர் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்றோமோ, அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சம் வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணி இப்போ இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணா பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும். இங்க வந்து VBA ல வந்து பிராக்கெட் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் வந்து அங்க அக்செப்ட் பண்ணும் அந்த வேரியபிள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம xன்ற வேரியபிள்ல வந்து அந்த இன்புட்ல என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அது போயிட்டு அங்க ஸ்டோர் ஆயிரும். இப்போ msg box x ன்னு சொல்லிட்டு நான் என்னோட வேரியபிள் நேம் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஓகே பண்றேன். ஓகே பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரகுன்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தவொடனே எனக்கு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து இங்க ரகுன்ற நேம் வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகே பட்டன் இருக்கு. இங்க வந்து டிஃபால்ட்டா வந்து நமக்கு ஓகே பட்டன் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்ல வந்து நம்ம என்ன இன்புட் பாஸ் பண்றோமோ அந்த இன்புட்ல இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதுலயே வந்து நான் என்ன பண்றேன், இந்த பிராக்கெட்டை வந்து எண்ட்ல ரிமூவ் பண்ணிட்டு கமா அசைன் பண்றேன். கமா அசைன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட டைட்டில் நேம் வந்து நான் அசைன் பண்ண போறேன். டைட்டில் நேம்ன்றது வந்து நான் வந்து VBA மேக்ரோன்னு சொல்லிட்டு நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன். இதையும் வந்து நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் மட்டும் தான், நான் டைட்டில் நேம் மட்டும் தான் அசைன் பண்ணிருக்கேன் டபுள் கோட்ஸ்க்குள்ள. இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா VBA மேக்ரோன்னு சொல்லிட்டு வருது. ப்ராம்ப்ட் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு கல்லணை ஒயிட்னு இருக்கு. இது வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் கிடையாது. வெல்கம் டு கல்லணை ஒயிட்ன்றது ப்ராம்ப்ட் கண்டென்ட். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், அகைன் வந்து ரகுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இப்படி டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு அகைன் ஒரு கமா அசைன் பண்றேன். இங்க வந்து எனக்கு டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டிஃபால்ட்ல வந்து சம்திங் இப்போ நான் வேல்யூ அசைன் பண்றேன். இங்க வந்து டிஃபால்ட்ல வந்து கல்லணை ஒயிட்னு சொல்லிட்டு நான் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனல் வேல்யூல வந்து நான் அசைன் பண்றேன். ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த கோட் ரன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆன உடனே எனக்கு இந்த விண்டோல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இங்க கல்லணை ஒயிட்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் டைரக்டா ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் வந்து இங்க மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். அதர்வைஸ் நம்ம வந்து ரீநேம் பண்ணி சப்மிட் பண்றதாலும் பண்ணலாம். இங்க வந்து ரகுன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். பட் நம்ம ரன் பண்ணும்போது டிஃபால்ட்டா அந்த நேம் வந்து நமக்கு அங்க ஷோ பண்ணும். அதுக்காக தான் அங்க டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம்.
இப்போ அகைன் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், இங்க கமா கொடுத்தோடனே எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ எக்ஸ் பொசிஷன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அகைன் இங்க ஒரு ஒய் பொசிஷனும் வந்து 200 சொல்லிட்டு அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ வந்து இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்புட் பாக்ஸ் வந்து டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கும். இப்போ வந்து எனக்கு இங்க டாப் ஆஃப் த லெஃப்ட் கார்னர்ல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அந்த பொசிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, அந்த எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் இன்புட் பாக்ஸோட பொசிஷனை. ஓகேங்களா? இப்போ ஓகே பண்ணும்போது எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து சென்டர்ல தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 இங்க ஒரு 2000 அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பொசிஷன் சம் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அகைன் நான் ஓகே பண்றேன். எனக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பாக்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுது. இப்போ மெசேஜ் பாக்ஸோட நீங்க இந்த டைட்டில் டெக்ஸ்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா இங்க வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அகைன் இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து இந்த மெசேஜ் பாக்ஸ் வருது இல்லைங்களா, இந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து நம்ம இன்புட் பாக்ஸ்ல என்ன கண்டென்ட் டைப் பண்றோமோ அந்த கண்டென்ட் வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட்டா வந்து மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா VB ஓகே ஒன்லிங்கிறது வந்து அந்த பட்டன் ஸ்டைல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே பட்டன் மட்டும் இருக்கிற மாதிரி இங்க வந்து வெல்கம் டு கல்லணை ஒயிட்ன்றது வந்து டைட்டில் டெக்ஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன், F8 பிரஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து சம்திங் நான் நேம் ஏதாவது என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரகுராமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா டைட்டில் டெக்ஸ்ட் வந்து இந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். வெல்கம் டு கல்லணை ஒயிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த கண்டென்ட்ல ரகுராமன் இருக்கும், ஓகே பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் வந்து இதை ஓகே கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இன்புட் பாக்ஸ்லயும் வந்து டைட்டில் டெக்ஸ்ட் வந்து அசைன் பண்ணிக்கலாம், மெசேஜ் பாக்ஸ்லயும் வந்து டைட்டில் டெக்ஸ்ட் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு அங்க கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.